Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு செகண்ட் டே ஆல்ரெடி நம்ம நேத்து JEC ஸ்டார்ட் பண்ணோம். ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி 10 physics, 5 chemistry, 5 biology நம்ம பார்க்குறோம். வித் கான்செப்டோட நம்ம இதை பார்க்க போறோம். இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்போ கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நேற்று நம்ம பார்த்தோம் ரெசிஸ்டிவிட்டி, அதுக்கப்புறம் லென்ஸ் நேற்று பார்த்தோம், மிரர்ல கொஞ்சம் சம்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ரெசிஸ்டிவிட்டியில் ஒரு மாடல் சம்ஸ் பார்க்க போறோம். அந்த ரோ L/A, அதுக்கப்புறம் மேக்னெட் பார்ப்போம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் லைட்ல இருக்கிற ரிஃப்ராக்ஷன், அந்த கான்செப்ட்ஸ்லாம் இன்னைக்கு பிசிக்ஸ்ல கவர் பண்ணுவோம். கெமிஸ்ட்ரியில ரியாக்ஷன் பேஸ்டு கொஸ்டின், அதுக்கப்புறம் ரியாக்டிவிட்டி, இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் கெமிஸ்ட்ரியில. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் குரோமோசோம்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீன், அதுக்கப்புறம் பேசிக் ஈகோசிஸ்டத்துல இருந்து கேட்ட கொஸ்டின். ஓகே, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஈஸியான கொஸ்டின் தான், பட் நம்ம அந்த இடத்துல யோசிச்சு எழுதணும். சொலினாய்ட் மாதிரியே எந்த மேக்னெட் வந்து மேக்னெட் ஃபீல்ட பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. சொலினாய்ட்னா என்ன, நேற்றே நம்ம பார்த்தோம். ஒரு காயில் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆகி இந்த இடத்துல வந்து இதாகும், சவுத் டு நார்த். ஸோ இதே மாதிரி சிமிலரான பேட்டர்ன்ல எந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒர்க் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வச்சு நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். ரிங்கு, ஹார்ஷூ, பட்டன். இதுல ரிங் அண்ட் பட்டன் பார்க்க எப்படி இருக்கும், சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். அப்போ இதோடைய டைரக்ஷன் இப்படிதான் இருக்க போகுது. ஹார்ஷூ வந்து எப்படி இருக்கும், ஹார்ஷூ வந்து இப்படி இருக்கும், அதுக்கும் இப்படிதான் இருக்கும் டைரக்ஷன். பட் பார் மேக்னெட் தான் பார்த்ததா ஒரு பார் ஷேப்ல இங்க வந்து எஸ், இங்க வந்து என்னன்னு இருக்கும். ஸோ இதோட டைரக்ஷன் இப்படிதான் இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா பார் மேக்னெட். இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினே நம்ம அதிகமா தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாட்ல நான் பார்த்தேன். அந்த மாதிரி கொஸ்டின் தான் அதில் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அடுத்து ரெசிஸ்டிவிட்டில இருந்து கொஸ்டின். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்முலா நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த், ரெசிஸ்டன்ட் inversely proportional to area. Okay, நமக்கு R1 is equal to L1 A1 divided by R2 is equal to L1 L2 A2. Okay, இப்போ நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். L1 A1 L2 A2. ஓகே, இதுதான் ஈக்குவேஷன். இது நம்ம இவ்வளவு பெருசா நம்ம எழுதணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் டைரக்டா நம்ம 8 இங்க போட்டு 1/4 வரும். இதை போட்டு 32 ஆன்சர் நமக்கு தெரியும். பட் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். L1 வந்து 1, A1 வந்து 1, L2 வந்து 8, A2 வந்து 1/4. ஓகேவா? இப்போ R1/R2 is equal to 1 into 1. இங்க இருக்க 4 வந்து கீழே இங்க வந்துடும். அப்போ 1/32 வரும். அப்போ R1 is equal to 32 R2. இது ஃபார் பிகினர்ஸ். பிகினருக்காக இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருந்தீங்கன்னா பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் போட்டுடலாம். ஸோ அப்போ 32. அடுத்து என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா ஹீட் பற்றி கேட்டிருக்காங்க. ஹீட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும். நம்மளுக்கு ரெசிஸ்டர் கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுத்துட்டாங்க, டைமும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் H is equal to V80 சொல்லிட்டு நம்ம ஷார்ட் ஃபார்மா அந்த V80 காலேஜை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க. அதே ஃபார்முலா தான். Hனா என்னன்னா ஹீட்டு, Vனா வோல்டேஜ் ஆர் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். Iனா கரண்ட், Tனா டைம். நம்மளுக்கு செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட்ஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ H is equal to நம்மளுக்கு V தெரியாது. V is equal to IRன்னு சொல்லிட்டு நம்ம ஓம்ஸ் லா இங்க அப்ளை பண்ணலாம். அப்போ I² or T. அப்போ நம்ம 2.5 into 2.5 into 50
by 2. ஓகே, இதை நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னா 1225 வரும். வேணா கால்குலேட் பண்ணி நம்ம பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா, இஃப் கண்டக்டர் ஒபேஸ் ஓம்ஸ் லா, ஒரு கண்டக்டர் வந்து ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுதுன்னா அதோடைய கிராஃப் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குள்ள கிராஃப் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஓம்ஸ் லால தெரியும் V is equal to IR. ஸோ கண்டிப்பாக டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். அப்போ ஒரு கிராஃப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்க போகுது. ஓகே, அப்போ ஆன்சர் ஸ்ட்ரைட் லைன். எப்போ பேரபோலா வரும்னா y directly proportional to x. ஒரு விஷயம் வந்து இன்வெர்ஸ்லி ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னா அது வந்து ஹைப்பர்போலா வரும். பேரபோலா எப்போ வரும்னா y directly proportional to x squared. ஒரு ஃபார்முலால x ஸ்கொயர் ஸ்கொயர் ஆஃப் த டைம் இருந்துச்சுன்னா அப்போ பேரபோலா வரும். எப்போ வந்து இன்வெர்ஸ்ல வருதோ அது ஹைப்பர்போலா வரும். உங்களுக்கு ஹோம்வொர்க் கொஸ்டின் அது கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுல என்ன ஆன்சர்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து 5th கொஸ்டின், why are danger signals are red in color? ஏன் வந்து ரெட் கலர் வந்து நம்ம டேஞ்சர் சிக்னலுக்கு யூஸ் பண்றோம்? கண்டிப்பா இந்த மாதிரி ஆப்ஷனை பார்த்தாலே நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடுவோம், எலிமினேட் பண்ணிடுவோம். இதுதான் ஆன்சர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஒய், அதுதான் நம்மளுக்கு கேள்வி. நம்மளுக்கு விப்ஜிஆர்னு ஒன்று தெரியும். இது வந்து அந்த வேவ் லென்த். இந்த இடத்துல வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா வயலட்டுக்கு 400 நேனோமீட்டர் தான் இருக்கும், இதுக்கு வந்து 700 நேனோமீட்டர் இருக்கும். இந்த வயலட் பார்த்தோம்னா மோர் டீவியேட், மோர் டைவர்ட் ஆகும் அண்ட் லீஸ்ட் வேவ் லென்த். அதே நம்ம ரெட் பார்த்தோம்னா லெஸ் டைவர்ட், மோர் வேவ் லென்த் நம்ம சொல்லலாம். அதனால தான் ரெட் வந்து நிறைய இடத்துல நம்ம ஒரு எமர்ஜென்சி சிம்பிளா நம்ம யூஸ் பண்றோம். ஈவன் நம்ம ரயில்வேல கூட அந்த சிக்னல், எல்லா சிக்னல்ஸ்க்கும் நம்ம ஏன் ரெட் யூஸ் பண்றோம்னா ஈவன் ஃபாகியா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கிளியர் விசிபிளா தெரியும். அதனாலதான் ரெட் கலர் நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்து why do stars appear twinkle? ஏன் வந்து ஸ்டார் வந்து ட்விங்கிள் ஆகுது, அதுக்கு என்ன ரீசன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா ஆப்ஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம். ரிஃப்ராக்ஷன், இதுதான் ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். பட் ஏன் வந்து ரிஃப்ராக்ஷன் வந்து நடக்கிறதுனால ஏன் ஸ்டார்ஸ் வந்து க்ளோ ஆகுது, ட்விங்கிள் ஆகுதுன்னா, நம்ம எர்த் இங்க இருக்குன்னா நம்ம எர்த்தை சுற்றி நிறைய லேயர்ஸ் இருக்கும், அட்மாஸ்பியரிக் லேயர் இருக்கும். இங்க நம்ம ஸ்டார் வச்சிருக்கோம்னு வைங்களேன், இந்த ஸ்டார் வந்து க்ளோ ஆகுதுன்னா அதுக்கு ரீசன் இங்க நிறைய லேயர்ஸோட different densities. டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸால தான் இந்த ஸ்டார் வந்து இங்க க்ளோ ஆகுது. அந்த க்ளோ ஆகிற ப்ராசஸ் வந்து என்னன்னா அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் நம்ம சொல்லலாம். அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன்ன்றது இந்த அட்மாஸ்பியர்ல இருக்க லேயர் இருக்கிற டென்சிட்டி இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷனா நடக்கிறதுக்காக தான் நம்ம அந்த ட்விங்கிள் ஸ்டார் நம்ம சொல்றோம். அதே டிஃப்ராக்ஷன் பார்த்தோன்னா ஒரு ரூம் இருக்கு, இந்த ரூம்ல இங்கிட்டெல்லாம் டார்க்கா இருக்கு, இங்கிட்டெல்லாம் டார்க்கா இருக்கு. இப்போ நான் ஒரு லைட்டை பாஸ் பண்றேன்னா அந்த லைட்டோட வேவ் வந்து கரெக்டா எப்படி எலாபரேட் ஆகும். ஒரு டார்க்னஸ்ல, டார்க் ரூம்ல லைட் பாஸ் பண்றது, அதுதான் டிஃப்ராக்ஷன். அதே ரிஃப்ளெக்ஷனா நம்மளுக்கு தெரியும், மிரர் ஜஸ்ட் இப்படி வரத அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றது. அப்போ இங்க ஏன் நான் போறேன்னா அப்படியே ரிஃப்ளெக்ஷன்ல இது அப்படியே மிரர் இமேஜா எடுக்கிறது. அடுத்து ஸ்கேட்டரிங். ஸ்கேட்டரிங்னா என்னன்னா சிதறி போறது. இது என்னென்ன ரீசன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டிண்டால் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு, அதுதான் ரீசன் ஸ்கேட்டரிங்க்கு. எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்கை வந்து ப்ளூ இன் கலரா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். சன்செட்டு, சன்ரைஸு, இது எல்லாமே ஸ்கேட்டரிங்கால தான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம லைட்ல படிச்சோம்னா. அடுத்த சம் பார்த்தோம்னா பவர் பேஸ்டு நம்ம பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பவர் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம செக் பண்ணோம். ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, 400 வாட் ப்ரொடியூஸ் பண்ணுது, 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் ஆகுது, 30 நாள்
நம்ம அந்த மாதிரி பண்ணா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா 3 ரூபா. ஒரு யூனிட் வந்து 3 ரூபானா அப்போ 30 நாளுக்கு நம்ம என்ன பண்ணோம், 400 நம்ம போடுவோம். பட் இந்த இடத்துல வாட் கொடுத்துருக்காங்க. அப்போ வாட்னா 0.4 தான் எடுத்துக்கணும். 1 யூனிட்ன்றது 1 கிலோவாட். அப்போ 0.4 into 8 into 30 is equal to பார்த்தோம்னா 96 வரும். 96 into 3 18 plus 270 is equal to 288. ஸோ அப்போ இந்த மாதிரி சிம்பிளான சம் நம்ம நிறைய ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சம் கேட்டால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். த நம்பர் கேட்டிருக்காங்க, n இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டர் எவ்வளோ இருக்கு, R வந்து 176, I வந்து 5 ஆம்பியர், V வந்து 220 வோல்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் 220 வோல்ட் டிவைடட் பை A. ஏன்னா V பை I அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தோன்னா 44 ஓம், 44 ஓம். இப்போ நம்ம n கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ட் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ட் போட்டோம்னா 76 by 44 அடிச்சோன்னா 4 டைம். அப்போ n is equal to 4. Who discovered electromagnetic induction? யார் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபாரடே. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்னன்னா, ஒரு மேக்னெட் வந்து changing the into electric force or EMF. அதாவது ஒரு மேக்னெட்ல நம்ம வந்து பவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு இண்டக்ஷனை நம்ம கிரியேட் பண்ணா, இன்டியூஸ் கரண்ட்டை நம்ம அமிச்சோம்னா அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கிறத எலக்ட்ரிக் ஃபோர்ஸா EMF நம்ம சொல்லுவோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸா. அதைய மாத்திர ப்ராசஸ் பேர் தான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதை கண்டுபிடிச்சது ஃபாரடே. இதோடைய அப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம்னா மோட்டார், ஜெனரேட்டர்ஸ் இதெல்லாமே இதுல வரும், டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாமே இதுல வரும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் இது எந்த லால வரும்னு கேட்டிருக்காங்க. இன் எலக்ட்ரிக் மோட்டார் நம்மளுக்கு ரெண்டு விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வச்சு ஒரு லா கண்டுபிடிக்கலாம், இல்ல எலக்ட்ரிக் மோட்டார் நேத்தே நம்ம பார்த்தோம். ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து ஜெனரேட்டருக்கு நம்ம சொல்லியிருந்தோம், ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து நம்ம மோட்டருக்கு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இது வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் கரண்ட், இது பார்த்தோம்னா டைரக்ஷன் ஆன் இன்டியூஸ்டு கரண்ட். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அதே ஆம்பியர் ரூல்னா ஒன்றும் கிடையாது, பி இன்டெக்ரல் நம்ம காலேஜ்ல இது படிச்சிருப்போம், I mu naught. ஓகே, இது அப்படின்னா என்னன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ளோஸ் டு லூப்ல இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் சேமா தான் இருக்கும், உள்ளே தான் இருக்கும். அதுதான் வந்து ஆம்பியர் லா. இது நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்ன்றது அந்த கரண்ட்டும் மேக்னெட்டும் அதை சுற்றி வரதை பற்றி சொல்லியிருப்பாரு மேக்ஸ்வெல். ஓகே, அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன் டு ஃபார்ம் அ லாங் செயின். ஓகே, இதுதான் வந்து மெயின் கொஸ்டின். கார்பன் பொறுத்த வரைக்கும் 4 வேலன்சி, 4 பாண்ட் வச்சுக்கும், மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும், கோவலன்ட் பாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஹைட்ரஜன் கூட சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரோ கார்பன் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் கார்பனுக்கு இருக்கு. பட் ஒரு லாங் செயின் அண்ட் ரிங்கா ஃபார்ம் பண்றதுக்கு காரணமா இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா
கேட்டனேஷன். தமிழ்ல பார்த்தோன்னா சங்கிலி தொடராகட்டும். இது ரொம்ப ஈஸியா இருக்கும் தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு. பட் ஆனா இங்கிலீஷ்ல கேட்டனேஷன் ஒரு டேர்ம் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. கார்பனால கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும், ஸ்டேபிளாகவும் இருக்க முடியும், மல்டிபிள் பாண்ட் பண்ண முடியும். பட் ஆனா இங்க நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். ஏன்னா எது வந்து லாங் செயினுக்கு ரிங் ஃபார்மேஷனுக்கு யூஸ் ஆகுது, அந்த ப்ராசஸ் பேர் என்ன, அந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்ன தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம கேட்டனேஷன் சொல்லணும். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்ப கான்ட்ரவர்சியா நம்ம ஆன்சர் கீ வந்தப்ப நிறைய பேர் வந்து இதுல தப்பு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஜிங்க், அலுமினியம், அதுக்கப்புறம் லெட், இந்த 4 காம்பனண்ட் இதுல இருக்கு. இதுல ஜிங்க் வந்து ஒரு இடத்துல வைக்கிறோம், ஒன்னு லெட் நைட்ரேட்டோட வைக்கிறோம், அலுமினியம் சல்ஃபேட்டோட வைக்கிறோம், அதுக்கப்புறம் சில்வர் நைட்ரேட்டோட வைக்கிறோம். இதுல எது டிஸ்பிளேஸ் ஆகும்னு கேட்டிருப்போம். நம்ம நேத்தே பார்த்திருப்போம், ஜிங்க் இங்க இருக்கு, ஓகே, அதுக்கப்புறம் லெட் இங்க இருக்கு, காப்பர் இங்க இருக்கு, சில்வர் இங்க இருக்கு, அலுமினியம் மட்டும்தான் இங்க இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம ஆஸ் அ ரியாக்டிவ் சீரிஸ்ன்னு பார்த்தோம்னா இப்படிதான் இருக்குது. அப்போ ஒரு விஷயம் வந்து அதோடைய ரியாக்டிவ் தன்மை கம்மியா இருக்கோ அதோட தான் வந்து இந்த ஜிங்க் சேரப்போகுது. அப்போ கண்டிப்பா அலுமினியம் வர ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வருது, அலுமினியம். நம்மளுக்கு சில்வரும் கம்மி தான், லெட்டும் கம்மி தான். எதை காட்டிலும் ஜிங்கை காட்டிலும் லெட்டும் சில்வரும் கம்மி தான். அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஷின் ரொம்ப கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. அதே மாதிரி ரியாக்டிவ் சீரியஸ்ல கண்டிப்பா கொஷின் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ரியாக்டிவ் சீரியஸ்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனா என்னன்னா, இது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஆப்ஷனையும் நம்ம படிச்சுக்கலாம். காம்பினேஷன் ரியாக்ஷன்னா 2 ஆர் மோர் ரியாக்டன்ட். ரியாக்டன்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ரியாக்டன்ட்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது ப்ராடக்ட். ஓகே, R1 plus R2 gives P. P means product. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா CaO plus H2O. இது லிக்விடு, இது சாலிடு, CaOH2. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், இதை வந்து ஸ்லாக்டு லைம் சொல்லலாம். எக்ஸ்ட்ரா நம்ம படிச்சுக்கலாம் ஸ்லாக்டு லைம். இது வந்து குயிக் லைம். இப்போ ஒரு ரியாக்டன்ட் இது, இன்னொரு ரியாக்டன்ட் இது, நம்மளுக்கு வந்த ப்ராடக்ட் வந்து இது காம்பினேஷன் ரியாக்ஷன். அதே டீகம்போசிஷன் என்னன்னா, இப்போ அதே எக்ஸாம்பிள் மாதிரி CaCO3 எடுத்துட்டு நம்ம வந்து தெர்மல் டீகம்போசிஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். தெர்மல் டீகம்போசிஷன் நம்ம ஹீட் பண்றது, CaO plus O2 கேஸா வெளியே போயிடும், இது சாலிடா வந்துடும், இது வந்து சாலிடா தான் இருக்கும். இது டீகம்போசிஷன். ஒரு விஷயத்த வந்து நம்ம சிதைக்கிறது தான் வந்து டீகம்போசிஷன். இதுல தான் வந்து எலக்ட்ரோலைசஸ் கரண்ட்டை பாஸ் பண்ணி பிரிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபோட்டோலைசஸ் லைட்டை பாஸ் பண்ணி பிரிக்கலாம். இது எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு தாண்டது. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம புக்ல பார்த்தோம்னா CuSO4, FeSO4, Cu சாலிட் ஆயிரும். இது என்ன நடக்குதுன்னா, இந்த Cu வந்து Fe வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுது. ரீசன் என்னன்னா, அயன் வந்து காப்பரோட ரியாக்டிவிட்டி ஆர்டர்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதிகம். இங்க பாருங்களேன், Fe greater than காப்பர். அப்போ இந்த மாதிரி 2 ரியாக்ஷன் நடக்கும்போது எதுக்கு அதிக ரியாக்டிவிட்டி நடக்குதோ அதோட ரீப்ளேஸ் ஆயிரும். நம்ம மேல பார்த்தோம்ல ஜிங்க், லெட், சில்வர், அந்த மாதிரி தான் இங்கேயும் காப்பரும் அயனும் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகிக்கும். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அப்படியே ரெண்டுமே மாறிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், Na2SO4 plus H2O. இதுல இருந்து நம்ம NaOH plus H2SO4 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் மாறிடுச்சு. இந்த இடத்துல OH பதிலா எதுவும் H2O பதிலா SO4. அப்போ இது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம சொல்லலாம். இது வந்து ரெண்டுமே, இது வந்து பேஸ், இது வந்து ஆசிட்.
ஓகே, அதே மாதிரி நியூட்ரலேஷன் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆசிட் பிளஸ் பேஸ் ஈக்குவல் gives water plus salt. அதுதான் வந்து நியூட்ரலேஷன். இது எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தனாலும் அசிட்டிக் ஆசிட் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு எஸ்டர் வரும். நம்ம என்சிஆர்ல படிச்சிருப்போம். பட் அது எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். C2H5OH, ஏன்னா C2H5 எத்தில் நம்ம சொல்லுவோம், OH ஆல்கஹால் குரூப், பிளஸ் அசிட்டிக் ஆசிட் பார்த்தோம்னா C3COOH. ஓகே, இதோடைய கேட்டலிஸ்ட்னு பார்த்தோம்னா SO4 சல்ஃபரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட். அப்போ என்ன ரீப்ளேஸ் ஆகும்? இங்க வந்து இருக்கிற இந்த HO, இங்க இருக்க HO வெளியே வாட்டர் பாடியா வெளியே போயிடும். வாட்டர் பாடியா வெளியே போயிடுச்சுன்னா C3CO C2H5 plus H2O. ஓகே, இதுதான் வந்து எத்தில் அசிட்டேட்னு சொல்லுவாங்க, இல்ல எத்தில் எத்தோனேட்னு வாங்க. ஓகே, இதோட இன்னொரு நேம் தான் வந்து எஸ்டர், காமன் நேம். இது பார்த்தோம்னா ஃப்ரூட்டி ஸ்மெல் இருக்கும், ஃப்ரூட்டி ஆர்டர். இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னா எஸ்டரிஃபிகேஷன். ஸோ எத்தனால் வந்து அசிட்டிக் ஆசிட் சேரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எஸ்டர் கிடைக்கும். ரிடக்ஷன் கேன் பி டிஸ்கிரைப்ட் as. ரிடக்ஷன்னா என்ன, இறக்கமாதல்னா என்னன்னு கேட்டோம்னா, ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஓகே, இங்க வந்து நமக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும், இங்க கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். இங்க அடிக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடக்கும், சாரி, இங்க அடிக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்கும். இங்க அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நடக்கும். இங்க அடிஷன் ஆஃப் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நடக்கும். அப்போ நம்ம ஆப்ஷனை வச்சு எப்படி ரிமூவ் பண்ணலாம்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா ஆக்சிடேஷன், அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா அது ஆக்சிடேஷன், அடிக்ஷன் ஆஃப் ஆக்சிஜனாலும் ஆக்சிடேஷன். அப்போ அடிக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தான் வந்து நம்மளுக்கு ரிடக்ஷன். ஓகே, இந்த கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பயாலஜி கொஸ்டின் பார்க்குறோம். 2 வெர்ஷன் ஆஃப் ஜீன் ஆர் கால்ட். அப்போ என்னன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா புரோட்டீன் இருக்காது. புரோட்டீன் வந்து பார்த்தோம்னா அது வந்து பயோமாலிகுல்ஸ். புரோட்டீன் எப்படி ஃபார்ம் ஆகும்? பாலிபெப்டைட் செயின்ல இருந்து, அதுதான் புரோட்டீன் சொல்லுவோம். அமினோ ஆசிட்ஸ் இதுல இருந்து வருது. ஓகே, குரோமோசோம்ன்றது கண்டிப்பா கிடையாது. குரோமோசோம் வந்து டிஎன்ஏ ஹோல்டு பண்ணும், டிஎன்ஏக்குள்ள தான் நம்மளுக்கு ஜீனே இருக்கும். அப்போ இது கிடையாது. மியூட்டேஷன் என்னன்னா சடன் சேஞ்ச் இன் வேரியேஷன். வேரியேஷன்ல சேஞ்சா நடக்கிறது, சடனா சேஞ்ச் ஆகிறது தான் மியூட்டேஷன். அலீல்ஸ்ன்றது ஜீனோட வெர்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அலீல்ஸ் நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இது முக்கியமான கொஸ்டின், நிறைய பேர் தப்பு பண்ண கொஸ்டின் இது. ஹியூமன் மேல் ஜெர்ம் செல்ல எத்தனை குரோமோசோம் இருக்குன்னு. மொத்தமா நம்ம ஹியூமனுக்கு எவ்வளவு குரோமோசோம் இருக்கு? 23 பேர்ஸ். ஓகே, இது வந்து 2n சொல்லுவாங்க. 2n என்னன்னா டிப்ளாய்ட் செல்ஸ். 23 பேர்ஸ். ஓகே, பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹியூமன் ஜெர்ம் செல். ஜெர்ம் செல்னா இது வந்து ஆப்ளாய்டு. ஆப்ளாய்ட்னா just 23 only, not 23 pairs. ஏன்னா இதுல ஆப்ளாய்ட்ல பார்த்தோம்னா 22 ஆட்டோசோம்ஸ் இருக்கும், ஒரு செக்ஸ் குரோமோசோம் இருக்கும். இப்போ 23 தான் இருக்கும் மேல் ஜெர்ம் செல்ல. அப்ப ஆன்சர் 23, சாரி இங்கிலீஷ்ல
பாருங்க 23 chromosomes இங்க இருக்கு பாருங்க, இதான் ஆன்சர். Not a agent of seed dispersion, அதாவது விதை பரவுக்கான காரணி எது கிடையாது. அனிமல் மூலமா சீட்ஸ் கொண்டு போகும், விண்டு மூலமா கொண்டு போகலாம், தண்ணி மூலமா போகும், சூரியன் மூலமா தான் போகாது. இது பார்க்க ஈஸியா இருக்கும், பட் இதுல இருந்து இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, பாலினேஷன் ஒரு டாபிக் இருக்கு. பாலினேஷன் என்னன்னா, இங்க ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளவர்ல இருந்து அதோடைய போலன் கிரெயின்ஸை ஒரு பூச்சி மூலமா கேரி பண்ணிட்டு போதுன்னு வைங்க. அது இன்னொரு பூச்சிக்கு போய் இன்னொரு பூச்சி போய் அது உட்காந்து இன்னொரு இடத்துல போய் உட்காருங்க. அப்போ ரெண்டு இடத்துலயும் ஒரு இனப்பெருக்கம் நடக்குது, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அதோட ப்ராசஸ் பேர் தான் பாலினேஷன் சொல்லுவாங்க. இதுல இந்த பாலினேஷன் விண்டு மூலமா ஆச்சுன்னா எனிமோஃபிலின் வாங்க, அதே வாட்டர் மூலமா ஆச்சுன்னா ஹைட்ரோஃபிலின் வாங்க, அதே அனிமல் மூலமா ஆச்சுன்னா ஜூஃபிலின் வாங்க. ஏன்னா நிறைய இருக்கு. இன்செக்ட்ஸ் மூலமா ஆச்சுன்னா என்டோமோஃபிலின். ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கும். நம்மளுக்கு சீட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு சன்லைட் தேவை கிடையாது. பட் சன்லைட் நம்மளுக்கு எதுக்கு தேவைன்னா போட்டோசிந்தசிஸ்க்கு தேவை. ஓகே, அப்போ இதுதான் வந்து நாட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்த 9th ஒன், ரோல் ஆஃப் கிரீன் பிளான்ட்ஸ் அண்ட் கிரீன் பாக்டீரியா. சர்டன் பாக்டீரியானா ப்ளூ கிரீன் ஆல்கேனா இதுல தான் வரும். வீச்சேன்னு சொல்லுவாங்க. அது வந்து சைனோ பாக்டீரியால வரும். அண்ட் தென் கிரீன் பிளான்ட்ஸ், கிரீன் ஆல்கே, இது எல்லாமே இதுல தான் வரும். ப்ரொடியூசர்ன்றது என்னன்னா பேடி, கிராஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இதை யார் நம்ம சாப்பிடுவோம்? ஒரு ஆடு மட்டும் வச்சுக்கலாம், கோட்னு வச்சுக்கலாம், கோட். அதுக்கப்புறம் கோட் ஆர் கோட் கவ் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேன் நம்ம சாப்பிடலாம் அதை. அப்போ இது ப்ரொடியூசர்ஸ், இது கன்சியூமர்ஸ். பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர். ஓகே, ப்ரொடியூசர்ன்றது அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றது, ப்ராடக்டா இருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்றவங்க பிரைமரி கன்சியூமர். அதை பிரைமரி கன்சியூமர் இது சாப்பிட்றவங்க செகண்டரி கன்சியூமர். ஓகே, அப்போ இந்த கிரீன் பிளான்ட்ஸ் எல்லாம் இதுல வந்துடும், நம்ம எல்லாம் இதுல வருவோம். பாராசைட்ஸ்ன்றது அந்த ஃபங்கை, அதுக்கப்புறம் சாப்ரோஃபைட்ஸ்னுவாங்க, சாப்பிட்றதுக்காகவே இருக்கிறது பேர் தான் சாப்ரோஃபைட்ஸ்னுவாங்க. டீகம்போசர்னா என்னன்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை டீகே பண்ற ப்ராசஸுக்கு சில பாக்டீரியா வரும். இதுலயும் பாக்டீரியா வரும், பட் அந்த பாக்டீரியா வந்து கெட்ட பாக்டீரியா, அது ஃபங்கை எல்லாம் இதுலயும் வரும். அதுக்கப்புறம் ஃபைனல் கொஸ்டின் பார்த்தோம்னா, சைல்ட் இன்ஹெரிடன்ஸ் ஒய் குரோமோசோம் ஃப்ரம் ஃபாதர். ஃபாதர்ட்டு இருந்து ஒய் குரோமோசோம் இருந்தாலும் அந்த பையனுடைய ஜெண்டர் என்னவா இருக்கும் ஆர் செக்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு மேல் பேபி வருதுன்னு நம்ம பார்ப்போம். XX XY இது வந்து மாம், மதர், இது வந்து ஃபாதர். ஓகே, இப்போ இந்த ரெண்டு இடத்துல இருந்து ஒரு காம்பவுண்ட் தான் வரும். இப்போ அப்பா கிட்ட இருந்து எக்ஸ் வருது, அம்மா கிட்ட இருந்து ஒரு எக்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து ஃபீமேல். ஓகே, அதே செனாரியோல ஒரு எக்ஸ் ஒன்று அம்மா கிட்ட இருந்து ஒய் அப்பா கிட்ட வந்துச்சுன்னா மேல். ஓகே, அப்போ இந்த XY காம்பனன்ட் வருது, அப்போ கண்டிப்பா மேல் தான் இருக்க போகுது. ஒய்னாலே மேல், XX ஃபீமேல். இதுலயே நிறைய குரோமோசோம் டிசீஸ்லாம் இருக்கு, குரோமோசோம் டிஸார்டர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த 20 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுல இருக்க கான்செப்ட் நீங்க பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு 4th கொஸ்டின்ல ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்னு சொன்னேன். இங்க ஐக்கும் ஆருக்கும் உள்ள ரிலேஷன்ல கிராஃப் இப்படி வரும், நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓம்ஸ் லால V is equal to R. அப்போ ஆருக்கு ஐக்கு என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்கமிங் டேஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.